Hey guys, வணக்கம் and salam sujatra. So என்னுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் டு ஆல் ஆஃப் யூ. பொங்கல் வந்துக்கிட்டே இருக்கு, கிட்ட நெருங்கிருச்சு. பொங்கல்னா என்ன நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷன். அண்ட் பொங்கல் வந்து 3 நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கலுக்கு முன்னுக்கு வந்து போகி, அதாவது வீடை கிளீனிங் பண்ணுறது சரி, வீட்டில் இருக்கிற அன்வான்ட் திங்ஸை த்ரோ பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த போகியில் செய்வோம். அண்ட் எனக்கு எப்பவுமே ஒரு பிலீஃப் இருக்கிறது என்னதுன்னா, போகி அப்போ நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற எந்தெந்த நெகட்டிவான தாட்ஸோ அன்வான்ட் தாட்ஸோ எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கூடாத ஒரு தாட்ஸ் இருக்கும், அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஃபுல்லாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் எப்பவுமே. ஸோ இது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சி நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டேன். ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக பொங்கல் வீட்டில் வந்துட்டு வித்தியாசமாக செய்யலாம், இல்லாட்டி வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலாம். ஹெல்த்தினா கொஞ்சம் சர்க்கரை இல்லாமல், இல்லாட்டி வந்துட்டு அரிசிக்கு பதிலாக வேறு என்னச்சும் போடலாமா, இந்த மாதிரியான யோசனை கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி யோசனை தான் நான் லாஸ்ட் டே வந்து பக்வீட் போட்டு ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக ரெசிபி வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. பக்வீட் அண்ட் சுகர் ரிப்ளேஸ் பண்ணியிருந்தேன். வந்து சர்க்கரை இல்லாமல் சீனி இல்லாமல் நான் வேறு ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நான் ட்ரை பண்ண ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் பக்வீட் வந்து இந்தியாவில் வந்து அறுவடை செய்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பக்வீட்டுக்கு பதிலாக என்னென்ன நம்ம ரிப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திண்ணை, இந்த மாதிரி திண்ணை வகைகள் இருக்குல்ல, இது கூட நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். மில்லட்ஸ் இந்த மாதிரி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பெசாமல் இந்த அரிசியை நம்ம வச்சுட்டு இந்த 3-6 மாதத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு வயல் விளைச்சி அதுக்கப்புறம் அதுலேருந்து அறுவடை பண்ணி அதுலேருந்து செய்கிறது தான் பொங்கலாக இருக்கும் போது, பொங்கலோட மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்துட்டு அரிசியாக இருக்கும் போது, ஸோ அதனால் நான் யோசித்தேன், ஸோ வை டோன்ட் ஐ ஜஸ்ட் ஸ்டிக் வித் ரைஸ், அந்த அரிசியை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த சுகர், சீனி இல்லை சர்க்கரை, ஜாகரி கூட நம்ம சம்டைம் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு என்னாச்சும் கொஞ்சம் சுகருக்கு ரிப்ளேஸ் பண்ணால் நேச்சுரலாக ஆட் பண்ண முடியுமா அப்படி சொல்லி யோசிச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணதான் உங்கள்கிட்ட திரும்பி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து எப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிக் இருக்கும், நீரிழிவு ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குங்க. சர்க்கரையை சாப்பிட கொஞ்சம் பயப்படுவீங்க. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் லைக் வைட்டமின் சி, அயன், இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு கிடைக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபியை நான் உங்களுக்காக மாடிஃபை பண்ணி நான் ட்ரை பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு, அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக உங்கள் வீட்டில் எப்படி சமைப்பாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு நினச்சி செஞ்சீங்கன்னா கூட, ஜாகரி ஆட் பண்ணி செய்ய போகிறதா இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சஜஷன், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு ஒரு ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா அரிசி அண்ட் ஆல்சோ பாசிப்பயிறு, உடைச்ச பாசிப்பயிர், ஆல்ரெடி தோல்லாம் ரிமூவ் பண்ணி உடச்சி இருக்கிற பாசிப்பயிர். இந்த பாசிப்பயிர் வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சு, அதாவது ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால அதோட அளவும் அரிசியோட அளவும் கம்பேர் பண்ணும்போது பாசிப்பயிரோட அளவு வந்து இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ரெண்டுத்தையோட அளவு வந்து சரிசமமாக தான் இருக்குது. உங்களுக்கு சரியான மெஷர்மெண்ட் வேணும்னா நான் கடைசியாக இந்த வீடியோ கடைசியில் வந்து நான் உங்களுக்கு அந்த ரெசிபி கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி இந்த பாசிப்பயிரை ஊற வச்சுட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண போகிறேன். இந்த ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண வேணாம், நார்மல் அந்த கிளே பாட்ல நீங்கள் செய்ய போகிறீங்க, அதாவது நம்ம மண் சட்டி இருக்குல்ல அதில் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. இந்த ரெசிபி எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. மண் சட்டியில் செய்ய போகிறீங்கன்னா பாலை ஊற்றிட்டு பால் கொதிச்சு பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இல்லை பாலை வந்து நம்ம வந்து நார்மல் பால், இப்போ வந்து நான் வந்து மாட்டுப்பால் யூஸ் பண்ணல, வந்து பிளான் பேஸ் பால் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இன்றைக்கி என்ன பால் எடுத்துக்கிட்டேன்னா வால்நட் மில்க் எடுத்துருக்கேன். ஸோ என் வீட்டில் அதான் இருந்துச்சு, அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அரிசியும் பாசிப்பயிரும் ஒன்றா ப்ரெஷர் குக்கரோட பாட்டில் போட்டுற வேண்டியதான். போட்டதுக்கப்புறம் 1 கப் அளவில் வால்நட் மில்க். ஸோ என்னோட வால்நட் மில்கில் என்ன இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இது உள்ளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கோகோனட் ஃப்ளவர் நெக்டார் ஆல்ரெடி அதில் இருக்குது. ஸோ அது இருக்கிறதுனால கண்டிப்பாக நேச்சுரலாகவே கொஞ்சம் ஸ்வீட் அதில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அன்ஸ்வீட்டன் பால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்துட்டு மாட்டுப்பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மாட்டுப்பால் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 to 6 மினிட் வந்து அதை நல்லா வேக வைக்க போகிறோம். நான் வந்து எலக்ட்ரிக்கல் குக்கர் பாய்க்கிறதுனால இது வந்து 5 to 6 மினிட் விசில் இல்லாமல் நான் வந்து குக் பண்ணி எடுக்க போகிறேன். குக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பொங்கல் வந்துட்டு ட்ராயாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட பொங்கல் கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க காரணமே ஏன்னா இந்த வால்நட் கலர் வந்து நேச்சுரலாக கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருந்துச்சு. சோறோட சேர்த்து சமைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, சுகர் இல்லாட்டி ஜாகரிக்கு பதிலாக டேட்ஸ், அதாவது பேரிச்சை பழம் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பேஸ்ட் பண்ணுறது, இதுக்கு தனியாக ரெசிபி இருக்குது, உங்களுக்கு கீழே லிங்க்ஸ்
கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து நான் தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக ஊற வச்சு பிளாண்ட் பண்ணி எடுத்த டேட் ஸ்பேஸ். இந்த டேட் ஸ்பேஸை வந்து நான் பொங்கல் மேலே போட்டுட்டு அதை அப்படியே ஃபுல்லாக கிண்டி எடுக்குவேன். இதுக்கு வந்து சூடு தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் குக் பண்ண அந்த பொங்கல் சூடு இருந்தாலே போதும், நீங்கள் அதிலே வச்சு கிளறி எடுத்துடலாம். டேட்ஸில் அதிகமான சக்தி இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, நிறைய விதமான நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், வைட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து எப்பவுமே நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நிறையா டேட்ஸை பற்றி பெனிஃபிட்ஸ் தெரியுமா, அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் என்னென்னு தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நான் ஏன் அதிக சூடு இல்லாமல், அதாவது நம்ம குக் பண்ணுற ஸ்டூஃபில் வச்சு நான் வந்துட்டு இந்த பேரிச்சைப்பழ பேஸ்ட் ஆட் பண்ணலன்னா ஒரே காரணம் என்னன்னா அதில் வைட்டமின் சி இருக்குது. சூடு அதிகமாக இருக்கும், அதாவது குக்கிங் டெம்பரேச்சர் இருக்கும்போது நிறைய வைட்டமின் சி வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான் அது குக் பண்ணி கடைசியை வச்சிருக்கும் போது நான் மேலே வந்து பேரிஞ்சை பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். வெரி சாரி, என்னோட கேமரா ஆஃப் கேமரா இருந்தது, நான் வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ பேரிஞ்சை பழம் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணது உங்களுக்கு நான் காட்டவே இல்லை. ஜஸ்ட் கடைசியாக இருக்கிற ஸ்க்ரேபிங் மட்டும் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிடுறேன். உப்பு வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்வீட் பலகாரம் செய்யும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணும்போது அது வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன், பட் இதில் தெரியல. பட் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இந்த வீடியோ கடைசியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரெசிபி தனியாக காட்டுறேன். பொங்கல் சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போனால் நெய் இல்லாட்டி ஓகே, நீங்கள் நெய் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் வந்து நேச்சுரலான தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து அரோமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் ப்ரீவியஸ்லி வந்து தேங்காய் எண்ணெய்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன் போன வருஷம். ஸோ அதெல்லாம் தேங்காய் எண்ணெயோட ஃப்ராக்ரன்ஸோ அது ஃப்ளேவர் ரொம்ப ருசியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நெய் சாப்பிடுவாங்க, நெய் யூஸ் பண்ணுங்கள். நெய் சாப்பிட மாட்டீங்க ஓகே, அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நெய்யுக்கு பெஸ்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டே தேங்காய் எண்ணெய் தான் சொல்லுவேன் நான். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் இந்த கடாயில் ஊற்றிட்டு உங்ககிட்ட ஏலக்காய் சுக்கு இது வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா நேராக வந்து பொங்கலில் மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள். பட் இதே உங்ககிட்ட ஏலக்காய் சுக்கு வந்து பவுடர் பண்ணி வைக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணனா ஏலக்காய் மட்டும் இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுக்கிற மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம். இதை வறுத்துக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணனா இந்த கஷ்யூநட், அதாவது முந்திரி பருப்பு இருக்குல்ல, நார்மலி முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இதை நம்ம ஆட் பண்ணுவோம், அதாவது ரைஸின்னு நம்ம சொல்லுவோம், இதை போட்டு ஆட் பண்ணுவோம். சீஸ் நான் டேட்ஸை வந்துட்டு என்னோட இந்த பொங்கலில் போட்டனால நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ரைசின்ஸை ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ரைசினை ஸ்கிப் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பாதம் பிஸ்தாச்சோவும் இருக்கிறனால பாதம், பிஸ்தாச்சோ அண்ட் கேஷ்யூ நட் மூணுமே வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டு எண்ணெயில் வச்சு வறுக்க வேண்டியதான். அன்டில் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொங்கல் மேலே அப்படியே மேலே கொட்டி விட்டுருங்க. இந்த நட்ஸ் வந்து எவ்வளோ நிறைய நீங்கள் போடலாம் நீங்கள் கேட்பீங்க. உங்களோட விருப்ப அளவுக்கு நீங்கள் போடலாம். ஏன் சொல்கிறேன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப குறைவான நட்ஸ் சாப்பிட பிடிக்கும். சில பேருக்கு வந்து அந்த ஒவ்வொரு பொங்கல் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கும் போது சொல்லி ஒவ்வொரு வாய்க்கு வந்து ஒரு நட்ஸ் இருந்தால் கடிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையவே போடலாம் நட்ஸ். சாப்பிட்றது முன்னுக்கு நல்லா இந்த பொங்கலையும் எண்ணெயும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கிண்டினதுக்கப்புறம் சாப்பிடுங்க. கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் இல்லாமல் சீனி இல்லாமல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி நல்லா வந்துச்சா இல்லையான்னு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொங்கல் வீட்டில் செய்கிறதா நினச்சா கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பாய் காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்